வணக்கம் நண்பர்களே. எனக்கு தெரிஞ்ச 4 வார்ம் அப் பண்ணிட்டு ஷூவை மாட்டிட்டு இன்னைக்கான நடைபயிற்சிக்கு கிளம்பிட்டேன். தெருவில் போயிட்டு இருக்கும்போது குதிரை ஒன்று பின்னாடி வேகமாக வந்துட்டு இருந்துச்சு. ஓரமாக நின்று அதுக்கு வழியை விட்டுட்டு பின்னாடி நடந்து போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் உஷாரா பின்னாடி தள்ளி தான் போயிட்டு இருந்தேன். ஃபன்னி வீடியோ பார்த்தது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லைன்னா தொட்டு பார்க்கலான்னு பின்னாடி போய் உத வாங்கியிருப்பேன். அப்புறம் தெருமுனையில கொஞ்சம் பேர் நின்று என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. மறுபடியும் நாய்க்கிட்ட கடி வாங்கினா பாடி தாங்காது. டேய் அவனை விடுங்கடா, அவன் நம்ம பையன் தான். டெய்லி இந்த வழியா தான் போவான். நெருங்கி போக போக அடையாளம் தெரிஞ்சிருச்சு போல அவன் வேலையை பார்த்துட்டு திரும்பிட்டானுங்க. ஒரு வழியா தெருவை தாண்டி ரோட்டுக்கு போய் மண்டையை சொரிஞ்சுட்டு கிரவுண்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டேன். கிரவுண்ட்ல கிரிக்கெட் பிராக்டிஸ் போயிட்டு இருந்துச்சு. என்னன்னு தெரியல, பால் கைக்கு வரவே இல்லை. கீப்பர் யாரும் இல்லாததால கொஞ்ச நேரம் கீப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு சரி நம்ம போய் நமக்கு பிடிச்ச ஃபுட்பால் விளையாடலான்னு ஃபுட்பால் டீம்ல போய் கேட்டேன். ஃபுட்பால் ஷூ இல்லாம சேர்க்க முடியாதுட்டாங்க. வேடிக்கை பார்க்கறதுக்கு எதுக்கு ஷூ? கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அங்கிருந்து புல்லப் பார்க்கு போயிட்டேன். பல வருஷத்துக்கு அப்புறம் கம்பியில தொங்கி தொப்பையை தூக்கி எப்படியோ 1.5 புல்லப் படிச்சுட்டேன். அதுக்கு மேல முடியல. அப்பதான் அண்ணா வந்தாரு. வா நம்ம பேஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு போலான்னு கூப்பிட்டாரு. அங்க ஏதோ மீட்டிங் போயிட்டு இருந்துச்சு. என்னன்னு கொஞ்சம் உத்து நோக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு மும்பை மாரத்தான்ல கலந்து பிரைஸ் வாங்கியிருக்காங்களாமா. அதான் பிரைஸ் கொடுத்து பொன்னாடை பொறுத்து எல்லாரும் வெற்றியை கொண்டாடிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்ச நேரம் நின்று ஸ்பீச் எல்லாம் கேட்டுட்டு போய் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டுக்கு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு எடுத்துட்டு இருந்தேன். அண்ணன் வந்து வா சாப்பிட்டு போலான்னு கூப்பிட்டாரு. காலை உணவே கொடுத்துட்டாங்க. காலை உணவு ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்றதால மகிழ்ச்சி ஐயான்னு சொல்லிட்டு அண்ணன் நானும் அங்கேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு அண்ணா அவரோட பையன் கூட பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருந்தாரு. ஒரு வாட்டி தெரியாம கரெக்டா போட்டுட்டாரு. பையனுக்கு சந்தோஷம் தாங்கல. சரி நீங்க விளையாடுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இன்றைக்கான இலக்கை முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். நன்றி நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.